Hi everyone. என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா ராஜேந்திரன். ஒரு 6 to 7 இயர்ஸாகவே இந்த ஆரி ஃபீல்டில் வந்துட்டு நான் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்துட்டு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு நான் வந்துட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். லைவ் கிளாஸஸ் கிடையாது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, லைவ் கிளாஸஸ் வந்து எல்லாராலையுமே பேசிக்காக வந்துட்டு அட்டென்ட் பண்ண முடியறதில்ல. இன்ஃபேக்ட் நானுமே கூட வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இருந்தாலுமே நான் வந்து சில ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ்லாம் ஆன்லைனில் பண்ணும்போது என்னாலுமே கூட லைவ் கிளாஸஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக அட்டென்ட் பண்ண முடியறதில்ல. அதை கன்சிடர் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். மோஸ்ட்டாக வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆரி கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். யூடியூப் வீடியோஸ் ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். யூடியூப் வீடியோஸ்னால் நான் வந்து பேசிக் கோர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு வச்சிருக்கேன். அது வந்து பப்ளிக்காக இருக்கும். ஸோ யார் வேணாலுமே நீங்கள் வந்துட்டு என்னோட சேனலில் போய் பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோஸ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில ரெக்கார்டட் வீடியோஸ் சிலன்னு இல்லை, ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே சில ரெக்கார்டட் வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். அது என்னன்னா, உங்களோட ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக சில ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. ஸோ 500 நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில், அதாவது ஜிபே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், ஸோ அந்த மாதிரி எந்த மெத்தட்லனாலும் நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிப்பேன். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை 2 குரூப்பில் ஜாயின் பண்ணுவேன். ஒன்று வந்து அட்மின் குரூப், இன்னொன்று வந்துட்டு நியூ ஜாயினர்ஸ் குரூப். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு குரூப்ஸ் இருக்குது. மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு 40 ஸ்டிச்சஸ் பேசிக் கோர்ஸில் வந்துட்டு 40 ஆரி ஸ்டிச்சஸும் ப்ளஸ் 6 ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸும் இருக்கும். இந்த 40 ஸ்டிச்சஸ்னா அதில் வந்துட்டு நிறைய, அதாவது இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இருக்குன்னா அதிலே டைப்ஸ் இருக்கும், சொட்டி ஸ்டிச் இருக்குன்னா அதிலே நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகும். மோஸ்ட்டாக வந்து ஆரியில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸுமே நான் வந்துட்டு கவர் பண்ணிடுவேன் இந்த பேசிக் கோர்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஒர்க், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், சுகர் பீட்ஸ், கத்தானா, பெண்டன்ட்ஸ், அதுக்கப்புறம் காயின்ஸ், இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா மெட்டீரியல்ஸ்க்கான டீடைல்டு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கோர்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சஸையுமே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங்கும் கவர் ஆகிடும். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அதாவது ப்ளவுஸ் மார்க்கிங்கில் வந்துட்டு பிரின்சஸ் கட் எப்படி மார்க் பண்ணணும், இது வந்துட்டு நார்மல் ப்ளவுஸஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது, ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் நெக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ட்ரேசிங் எப்படி பண்ணணும், ட்ரேசிங் ஒர்க் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் ஒவ்வொரு கேட்லாக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வந்துட்டு நம்மளே வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி எப்படி ட்ரேசிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜி வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆரியை ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து உங்களுக்கு ஹிப் பெல்ட், சோக்கர், இந்த மாதிரி இப்போ அட்வான்ஸ்டாக வந்துட்டு ஆரி ஒர்க்கில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் கிளாஸஸில் கவர் ஆகிடும். இப்போ வந்து என்கிட்ட ஏற்கனவே ஆகஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன், ஒரு ஆரி கோர்ஸை ஒரு நல்லபடியாக நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 year வந்து தேவைப்படும். ஓகே, இந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நான் வந்து கோர்ஸ் டியூரேஷன்ட்டு நான் எதுவுமே கொடுக்குறதே கிடையாது. ஸோ டியூரேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். இந்த டைமிங்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும், சேம் எனக்கும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் டியூரேஷன் கொடுக்கல. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணலாம். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM நைட் 9 PM வரைக்கும் நான் வந்து ஆன்லைனில் தான் அவைலபிள் இருப்பேன். இதில் ஒரு சின்ன டைமிங்ஸ் வந்துட்டு ஒரு சில நேரம் என்னால் உங்களோட காலையோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போகலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் எங்கேயாவது வெளியே போக வேண்டிய ஒர்க் ஏதாவது இருக்கலாம், நான் வந்து ட்ராவலில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு 10 AM நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறீங்க, குரூப்பில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வித்தின் 1 or 2 hours நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேணாம், எப்படி கைட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி. இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ சேனல் பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணிப்பீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு. தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை பார்த்து நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணாதீங்க, எந்த கிளாஸுமாக இருந்தாலுமே. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்குன்றது அவங்களோட ஹார்ட் ஒர்க். ஓகே, அவங்க வந்துட்டு அவங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்துறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தியாசமான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் சிம்பிள் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் என்னோட ஒர்க் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கணும்ட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்னோட கோச்சிங், என்னோட அப்ரோச், ஓகே, நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் என்ன இருக்குன்னா, கிளாஸஸ் நீங்கள் தான் எடுப்பீங்களா இல்லை வேறு யாராவது எடுப்பீங்களா அப்படின்ற டவுட் இருக்குது. ஸோ கிளாஸஸ் நான் தான் எடுக்கிறேன். ஓகே, என்னோட நேம் தான் இலக்கியா ராஜேந்திரன். நான் தான் வந்துட்டு ஃபுல் கிளாஸஸும் நான் தான் வந்துட்டு எடுப்பேன். யாரையுமே நான் வந்துட்டு தனியாக அப்பாயிண்ட் பண்ணலை கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு. நான் தான் ஃபுல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட தான் கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து குரூப் சாட் அவைலபிள் இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாகவே வந்துட்டு நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் எனக்கு மெசேஜ் பண்ணி. எதுக்காக இந்த குரூப் சாட் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் ஆகணும், எல்லாரும் வந்து எல்லாரோட மைண்ட் செட் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு குரூப் சாட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ ஒரு வேளை ஒருத்தவங்க பேசிக் கோர்ஸில் இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற அடுத்து வேறு லெவலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணும்போது இன்ஃபேக்ட் அந்த பேசிக் லெவலில் நியூ ஜாயின்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறது மூலமாக ஃபியூச்சரில் அவங்களுக்கு
உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ் வராமல் போகலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த குரூப் சாட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, இதில் நான் எல்லாமே கோர்சஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அட்வான்ஸும் வேணும், எனக்கு பேசிக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா 1500 பே பண்ணிவிட்டு 2 குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு 2 குரூப்லையுமே கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டர். எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கற்று வச்சிருப்பாங்க இல்லையா, எனக்கு வந்து இன்னும் மெட்டீரியல்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வரல, இல்லை எனக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க 2 குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 குரூப்லையுமே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதில் வந்துட்டு நான் போஸ்ட் டியூரேஷன் கொடுக்காதனால நீங்கள் வந்துட்டு உடால உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ண வருது அப்படின்னா கூட நீங்கள் தைரியமாக நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா போஸ்ட் டியூரேஷன் கிடையாது அப்படின்றனால நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த சைடு வந்து நீங்கள் வந்துட்டு கிளாஸஸையும் ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, இதில் வந்துட்டு நான் உங்களுக்கான எல்லா டவுட்ஸையுமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கார்ட் ஒர்க் வந்து பண்ணி ஆகணும். இதே இது வந்துட்டு நான் சும்மா வந்துட்டு எனக்கு ஒரு ஹாபிக்காக தான் நான் வந்து கற்றுக்கிறேன், நான் வந்து ஜஸ்ட் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் பழக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். இதே இது ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெக்கார்ட் ஒர்க் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ அது மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் பின்னாடி வந்து கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.